2001 நாடாளுமன்ற தாக்குதலின் போது உயிரிழந்தவர்களுக்கு பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். அதனை காணலாம். विजेंद्र सिंह, शहीद घनश्याम और सीपीडब्ल्यूडी के कर्मचारी शहीद देशराज की शहादत पर गर्व है। इन सभी शहीदों को हम श्रद्धापूर्वक नमन करते हैं। अब सीआईएसएफ की सम्मान गार्ड शहीदों के सम्मान में सलामी देगी। Now we'll observe silence in honor of the martyrs. अब हम शहीदों के सम्मान में मौन रखेंगे। Now all the dignitaries will pay floral tribute to the martyrs. अब सभी गणमान्य अतिथि अमर शहीदों के सम्मान में पुष्पांजलि अर्पित करेंगे। நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி போன்ற பல முக்கிய தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. 2001 டிசம்பர் 13 இந்தியாவுக்கு ஒரு கருப்பு நாளாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்தார்கள். இதற்கு இந்திய பாதுகாப்பு படை சார்ந்த சரியான பதிலடி கொடுக்கப்பட்டது. இந்த தாக்குதல்ல பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 8 வீரர்கள் வீரமரணம் அடைந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த டிசம்பர் 13ஆம் தேதி என்பது அவர்களது வீரத்தை போற்றும் வகையில் நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் என அனைவருமே அந்த நாடாளுமன்ற வளாக கட்டிடத்தில் கூடி வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அந்த வகையாகத்தான் தற்போது
3வது ஆண்டை கடந்திருக்கிறது அவர்களது நினைவஞ்சலி. பழைய பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, அதே போல சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் தற்போது இந்த வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று காலையே தனது ட்விட்டர் பக்கத்தில் அந்த உயிரிழந்த வீரர்களுக்கான நினைவஞ்சலி தொடர்பான செய்தியை பதிவிட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2001 பாராளுமன்ற தாக்குதல் அப்படின்றது வீரர்களின் திறமையும் அவர்களின் சக்தியும் பறைசாற்றும் விதமும், அதே போல நாட்டு பாதுகாப்புக்காக அவர்கள் தங்கள் உயிரையும் துச்சமாக எண்ணி பிறந்ததையும் நினைவூட்டுகிறது. அவர்களின் சேவையை என்றுமே இந்த நாடு மறக்காது. அவர்களுக்கு எனக்கு நினைவஞ்சலிகள். அவர்களது தியாகம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் ஈர்க்கும் வகையில் உள்ளது என்ற ஒரு விஷயத்தை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல அந்த வீரர்களின் தியாகத்தையும் அதே போல வீர செயலையும் பாராட்டும் விதமாக பல்வேறு தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட ஒரு இந்திய ராணுவத்தின் தன்மையும் அதே போல அந்த உயிரிழந்த வீரர்கள் அவர்களின் தியாகம் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததாக மக்கள் கருத வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த கூட்டத்தின் போது நினைவு கூற இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக மௌன அஞ்சலியும் 2 நிமிடம் மேற்கொள்ளப்பட்டது. உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.